அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டல்கோனா கேண்டி. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தாளிக்கிற பேன் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல குழியாக உள்ள ஒரு குழிக்கரண்டி மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரமல் எக் புட்டிங் வீடியோ இருக்குது, அதிலே கேரமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ அதே மெத்தட் தான். டல்கோனா காஃபி செய்கிற அளவுக்கு இது ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக தான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணோன்னே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாதிரி பஃப் ஆகி வரும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கலர் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், ஒட்டாமல் எடுக்க வர்றதுக்காக. இப்போது இதில் நம்ம அதை ஊற்றி வச்சிடலாம். இதை இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை டிசைன் வரைஞ்சிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நல்லா செட் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாகி வரும். இப்போது இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஸ்பூனோட பேக் சைடு வச்சு எட்ஜஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விடுங்க, அழகாக எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக எடுக்க வந்துருச்சு. குக்கீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டல்கோனா காஃபி கூட சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். பட் இது அப்படி கிடையாது. இது கேண்டி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.